வணக்கம் நண்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல ஒரு முக்கியமான நாள்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு எல் கிளாசிக்கோ சிஎஸ்கேயும், மும்பை இந்தியன்ஸும் இன்னைக்கு மோதப்போறாங்க. இந்த சீசன்ல 2 டீமுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறிட்டு வராங்க. பாயிண்ட் டேபிள்ல மும்பை இந்தியன்ஸ் 7த் பிளேஸ்லயும், சிஎஸ்கே 8த் பிளேஸ்லயும் இருக்காங்க. 2 டீமுக்குமே ஒரு மஸ்ட் வின் மேட்ச் தான். சிஎஸ்கே இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு செம்ம ஹாப்பி நியூஸு. அது என்னன்னா பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தல தோனி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விளையாட போறாருன்னு ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு சிஎஸ்கே ஓட பிளேயிங் 11 எப்படி இருக்க போது, ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு மேட்ச் மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்குது. இந்த பிட்ச பத்தி சொல்லணும்னா, இது பேட்ஸ்மேன்களோட ஒரு சொர்க்கம் தான் சொல்லலாம். இந்த சீசன்ல இங்க நடந்த எல்லா மேட்சும் பார்த்தீங்கன்னா 190க்கு மேல ரன் அடிச்சிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் மட்டுமே பார்த்தீங்கன்னா 218ன்னா பார்த்துக்கோங்க. இன்னைக்கு மும்பைல பார்த்தீங்கன்னா ரன் மழையே பொழிய போகுதுன்னு சொல்லலாம். டாஸ் ஜெயிக்கிற டீம் கண்டிப்பா பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க சேசிங் பண்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ முக்கியமான நியூஸுக்கு வருவோம். நேத்தன் எல்லிஸ்க்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட்டா வந்தவர் தான் ஸ்பென்சர் ஜான்சனு. சிஎஸ்கே டீமுக்குள்ள வந்திருக்காரு. இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு. 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இவரால பவுலிங் போட முடியும். நம்ம சிஎஸ்கே பவுலிங் கோச் பார்த்தீங்கன்னா, எரிக் சிம்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காரு. ஏற்கனவே இன்ஜூரி காரணமாக கலீல் அகமதுக்கு பதிலா இன்னைக்கு ஸ்பென்சர் ஜான்சன் நேரடியா பிளேயிங் 11க்குள்ள வருவாருன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வான்கடை மாரி ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு சாதகமான ஒரு ஸ்டேடியத்துல, ஸ்பென்சர் ஜான்சனோட வேகம் பார்த்தீங்கன்னா மும்பை பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப பெரிய சவாலா இருக்கும். இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, எல்லா கண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம எம்.எஸ். தோனி மேல தான் இருக்கும். இந்த சீசன்ல தோனி விளையாடுற முதல் மேட்ச் இது. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பரா இருந்தாலும், தோனியோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா, டீமுக்கு ஒரு பெரிய மென்டல் பூஸ்ட்டா இருக்கும்னு சொல்லலாம். என்னதான் ருத்ராஜ் கேப்டன்சி பண்ணாலும், தோனி கொடுக்க இன்புட்ஸ் அண்ட் ஐடியா சிஎஸ்கேக்கு ரொம்ப பெரிய முக்கியம். பேட்டிங்ல சஞ்சு சாம்சன், சிவம் டூபே, டெவால் பிரேவிஸினோட அட்டாக்கிங் பேட்டிங் இருந்தாலும், பவுலிங்ல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும். இன்னைக்கு சிஎஸ்கே வெஸ் எம்ஐல என்னோட பிளேயிங் 11 பார்த்தீங்கன்னா, ருத்ராஜ், சஞ்சு சாம்சன் ஓப்பனிங், உர்வில் பட்டேல், சர்ஃப்ராஸ் கான், சிவம் டுபே, டெவால் பிரேவிஸ், ஜேமி ஓவ்டன், எம்.எஸ். தோனி, அன்சுல் கம்போஜ், நூர் அகமட், ஸ்பென்சர் ஜான்சன், இம்பாக்ட் பிளேயர்ல குர்ஜப்னீத் சிங். நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே சிஎஸ்கே தரப்புல ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. ஆயுஷ் மாத்திரைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆகாஷ் மாத்திரோட சைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் சிஎஸ்கே தரப்புலேருந்து வந்திருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஸ்பென்சர் ஜான்சனோட வேகம், தோனியோட மாஸ்டர் பிளான் இது 2ம் சேர்ந்து சிஎஸ்கேவுக்கு ஒரு வின்னிங் ஸ்ட்ரைக்கை கூட்டிட்டு போகுமா? இல்லை மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஹோம் கிரவுண்டில் சிஎஸ்கேவை தடுப்பாங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சிஎஸ்கே இன்னைக்கு கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேட்ச் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ வீடியோவோட பார்த்தீங்கன்னா உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.